வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு கட்சியிலும் யாரெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது, அவர்களின் பின்னணி என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக சார்பில் மாநில விவசாய அணி தலைவர் TR அன்பழகன், மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் M பொன்னுவேல், தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட பொருளாளர் M கோவிந்தசாமி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. திமுக சார்பில் மாநில விவசாய தொழிலாளர் அணி துணைத் தலைவர் PNP இன்பசேகரன், மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் தர்மசெல்வன், ஏரியூர் ஒன்றிய கழக பொறுப்பாளர் N செல்வராஜ் ஆகியோர் வேட்பாளர் போட்டியில் இருப்பதாக கூறப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் பாமகவில் பசுமை தாயகம் தலைவராக உள்ளார் சௌமியா அன்புமணி. பாமக மாநில துணைத் தலைவர் V செல்வம், மாநில செயற்குழு உறுப்பினர் MK சுதா கிருஷ்ணன் ஆகியோரிடையே யார் வேட்பாளர் என்கிற போட்டி இருப்பதாக கூறுகின்றனர். இவர்களை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அணி சார்பில் பாமக கௌரவ தலைவர் GK மணி, மாநில இளைஞர் அணி தலைவர் GKM தமிழ்குமரன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சார்பில் கோ பழனி அம்மாள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித்குமார், ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் கஜேந்திரன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவா ஆகியோரிடையே யார் வேட்பாளர் என்கிற போட்டி இருப்பதாக கூறப்படுகிறது. மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் அதியமான் போட்டியிட வாய்ப்பிருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் R பாஸ்கரன், பென்னாகரம் வடக்கு ஒன்றிய தலைவர் சிவலிங்கம், கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் முனைவர் A இமானுவேல் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது.